வணக்கம். நலமா இருக்கீங்களா? உங்கள் இருவரை சந்திக்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த கதையிலே உங்களால் எவ்வளவு புதுமைகளை புகுத்த முடியுமோ அதை புகுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க பார்க்காத வேலையே கிடையாது. ஒவ்வொரு ஊரா போய் வேலை பார்த்துக்கிட்டு, ஆனா அந்த வேலை பார்த்தது யாருக்கும் தெரியாத அளவுக்கு இன்னும் நீங்க புதுமையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு சில பேர் சில காலத்துக்கு பிறகு தான் பார்க்குற வேலையை குறைச்சிக்குவாங்க. ஆனா நான் பார்த்ததுலே நீங்க 2 பேர் மட்டும்தான் இந்த வேலையிலிருந்து விடுபட்டா உயிர் பிரியம்ன்ற அளவுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மை. வெங்காயம் வெள்ளப்போடு நம்ம 2 பேரும் எந்த வேலையை சொல்றாரு சாமி? அவர் வேற புறணி பேசுறாரா, புரிந்து கொள். வெள்ளப்போடு ஐயா சாட இல்லையா, தொழில்ல எந்த ஒரு நாடகத்திலேயாச்சும் கோமாளி 2 கோமாளி சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. நம்பிராஜன் வர்றாரு, நம்பிராஜனுடைய மூத்த பிள்ளை, நம்பிராஜன் இளைய பிள்ளை, உங்களெல்லாம் சந்திக்கிற பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறதாப்பா. நலமா இருக்கீங்கல்ல? வீட்டுல அனைவரும் நலமா இருக்காங்களா? வீட்டுல மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம் தானே? எதை திருத்துவது? அப்படி திருத்தும் அளவிற்கு நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன்? வெள்ளப்போடு கோபம் வருகிறது, எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மனைவிகள் என்று தவறான வார்த்தையை இவர் பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ, சொன்ன வார்த்தையில் பிழை கண்டீர்களோ? நான் தெரியாம கேட்கிறேன். இதுவே எங்க அப்பா துர்ராஜப்பா இங்க வந்து நின்றுனார்னா, அப்பா வீட்டிலேயே மனைவி நலமாக இருக்கிறார்களான்னு கேட்டிருப்பேன். இதே உள்ள இன்னைக்கு ராஜன் எழுதக்கூடிய செந்தாமரக்கன் அவர் வந்திருந்தார்னா, மாமா வீட்டிலே மனைவி நலமாக இருக்கிறான்னு கேட்டிருப்பேன். ஆனால் நான் சந்தித்திருப்பது யாரை? கரூர் ஆர்பி ஹரிஹரன் அவர்களையும் பொன்னவராதி ஏஆர் கண்ணன் அவர்களையும் எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? மிகச்சரியாக பொருந்தும். அப்படி என்றால் நாம் இருவரும் ஆமா பழைய அக்யூஸ்ட் என்று சொல்லுகிறார். பழைய இல்ல, இப்பவும் கரண்ட்ல தான் இருக்கீங்க. இன்னும் லீலைகள் இன்னும் முடியலையே. தவறானாதீங்க. ராமாயணத்தில் எப்படி ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அது போல தாங்கள் இருவரும் ஏகப்பட்ட பத்தினிலைக்கு விரதனாக வாழ்ந்தீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இனிமேலும் வாழ போகிறீர்கள். அப்படி இல்லை என்றால் இருவரும் இந்த மகா கணபதி மேல் சத்தியமாக அப்படி இல்லை என்று ஒருவரை சத்தியம் செய்து விட்டீர்கள் என்றால் என் வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன். இவர் சத்தியத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை வெள்ளப்போடு, இவர் கேட்பதா அவர் தான் வைக்க மாட்டார். இவர் கேட்பதை கூட நான் ஒரு வகையில ஒத்துக்கொள்கிறேன். இவரை ஒத்துக்கொண்டு இவர்களும் கைதட்டுகிறார்களே, இவர்களை என்ன செய்வது? எல்லாருக்கும் நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம். தொழிலில் எந்த அளவு தாங்கள் சிறப்பானவர்களோ இச்செயலிலும் சிறப்பான அனைவரும் அறிந்ததுதான். எல்லாம் உங்களுடைய. ஆனா நான் தவறாக ஒருபோதும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மனைவி ஒரு மனைவி தானே? அதைத்தான் சொன்னேன். உங்களுக்கு ஏகப்பட்ட மனைவி உள்ளது என்று. ஏகப்பட்ட என்றால் நிறைய என்று அர்த்தம். ஒன்று அர்த்தம். ஏகம் என்றால் தான் ஒன்று. அதைத்தான் சொல்றேன். ஏகப்பட்ட என்று என்றால் ஒன்றுபட்ட. மாணிக்கா சொல்றாருல, ஏகன் அநேகன் இருவிடி வாழ்கன்னு. ஏகம் ஒன்று. அப்ப ஏகப்பட்டனா ஒன்றுபட்ட ஒரே மனைவி. அட இப்பவும் சொல்றியா, உங்கள் இருவருக்கும் மனைவி ஒண்ணுதான், பொண்டாட்டி ஒண்ணுதான். சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ண மாட்டான். பாத்தியா, இவர் தான் நியாயமான. நீங்க வைங்க. நானும் சத்தியம் பண்ண மாட்டேன். இதுக்கு எதுக்கு எவ்வளவு தூரம் வசனம் பேசணும்? ஆனா உங்க 2 பேர் மேல மிகப்பெரிய மன வருத்தம் எனக்கு. உங்களை இந்த சபையிலே உங்கள் இருவரையும் ஒரு சேர சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் சித்திரை. ஏன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நீ எல்லாம் என்ன சாதனை பண்ண நீ யாராச்சும் என்ன கேட்டா நான் தைரியமா சொல்லுவேன். கலை உலகின் மாபெரும் ஜாம்பவான்கள் கண்ண மாமாவை ஹரிஹர மாமா ஒரே முறையில் சந்திச்சேன்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்கும். மனசார போட்டுக்க அரிதாரத்தை மேல சத்தியமா சொல்றேன். ஏன்னா இந்த வாய்ப்பு எத்தனை பேர் கிடைச்சது இல்லை, இன்னைக்கு எனக்கு தான் கிடைச்சிருக்கு. சந்தோஷம். ஆனாலும் உங்க மேல ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். அவரை கூட விட்டுருங்க, அவரோட நான் தொழில் ரீதியாக மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கமான ஒரு பழக்கம். உண்மைதானே? ஏண்டா இவரோடையும் பழக்க வழக்கம் வச்சிருக்கியா? அந்த மாதிரி இல்ல, நல்ல மாதிரி இல்ல. நாங்க வேற பழக்கிறதுக்கு அதத்தான் சொல்றேன். துணை போக வைத்தார் ஒரு காலத்துல. அடே இவர் என்றால் வேறு இல்ல. நீங்க கொஞ்சம் விளைவிக்குங்க. விரட்டதே பஞ்சாயத்து. அவர் கூட சரி அதிகமா பழகாதவர். சரி, நீ உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மருத்துவங்க. நான் அப்படி என்ன செய்தேன்? மிகப்பெரிய குற்றம் செஞ்சுட்டீங்களே. ஆமா. எந்த குற்றத்தை சொல்கிறார்? உங்க தம்பிட்ட நியாயம் கேட்டு சொல்லுங்க. உங்களை அவருடைய இவர் செய்தது சரியா என்று எனக்கு ஒன்று பிடிபடவில்லை. வந்தீங்கல்ல, பாடுனீங்கல்ல, 2 பேரும் கருது சொன்னீங்க. சரி, அவர் என்னை பார்த்தாரு, அவர் கூட என்னை அதிகமா பழக்கம்ல. சரி, நீங்க
பாராட்டி இறுக்கமானவர் தானே. என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்னையா அவர் செஞ்சிருக்கனா? என்ன என்ன செஞ்சா? என்னையா செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்யணும். அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா என் மனது மகிழ்ந்திருக்கும். சவா அப்ப எனக்கு மிகப்பெரிய கோபம் வருமா வராதா? இந்த 47 ஆண்டு காலம் அனுபவத்திலே நான் நடிகனாக வந்து இந்த சம்பளத்தை வாங்கி உன்னை விழுந்தும்ப டேய்! வேண்டும். சிறப்பை என்னங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் நானு. நல்ல உத்தியோகமாடா உனக்கு. ஐயா ஐயா விடுதியிலே அப்படி சொல்லல, நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. என்ன தவறாக எடுத்துக்க கூடாது. விருந்தோம்பல் அதான் தமிழ் அகராதியில் வருதுல, விருந்தோம்பல். மா வாழை பலா பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் நாரதரோ என்ன அது பிறகடா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதற்குள் தண்ணீர் அதுக்குள்ள எனக்கு வாயு வெப்பளிக்க தண்ணி கொண்டு வருகிறான். நான் யார் என்று அறியாது தாங்கள் இருவரும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய சிறப்பு என்ன என்பதை அறிந்தால் பேசிய வாய் படக்கென்று மூடிக்கொள்ளும். அப்படி என்ன? அப்படி என்னவா? நடுங்கி விடுவீர்கள். என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் நடுங்குவாங்க. அது அவங்க பனிப்பிரதேசத்தில் இருப்பாங்க. உலகம் போகும்போது கம்பளி வாங்கிட்டு போங்க. என்ன பிரான்ஸ் நாட்டுல இருக்காங்க. என் மீது அத்தனை பயம் இன்னுமா புரியவில்லை? இல்ல வாஸ்து பாப்பார் போல் படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவபெருமான். என்னை பார்த்த உடனே எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்களுக்கு மூலமா உட்கார முடியாம மூலமா யோ என் மேல அவ்வளவு மரியாதையா? நம்மளா சொல்லக்கூடாது. உலகமே சொல்லுதே, எங்கிட்ட யாரும் சொல்லலையே. நானே சொல்றேன். நீங்க தான் சொல்லிக்கணும், வேற என்ன பண்றது? இன்னைக்கு அந்த பக்கம் உள்ள இருக்கு வாஸ்து. இன்னுமா என்னை தெரியவில்லை? நல்லா தெரியுதியா? உனக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதயா? ஏய் அப்பா அப்பா ராசா 3:30 நாடகம் முடிச்சு விடுவீராதியப்பா. நீங்க தான் அடையாளம் படைச்சீங்க. அடையாளம் அந்த அடையாளம் இல்லையா? இப்ப நம்ம மகா கணபதி வந்து நிக்கிறார். அவர் நின்றா இவர் தான் மகா கணபதி. எப்படி கண்டுபிடிப்ப? முன்னாடி தொங்கும் தும்பிக்கை. ஏன் எதை முழுசா சொல்லி பழக்கம் இல்லையா? முன்னாடி தொங்குறதும் சில இடத்துல நேரா, துதிக்கை. சில இடத்துல வளைஞ்சு தொங்கும். ஆமா, வளம் சொல்லியாக இடம் சொல்லியாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தொந்தி இந்த உருவத்தோடு இருந்தால் அவர் விநாயகர் என்று சொல்லுவோம். ஒருவேளை முருக வந்து நின்றா கால் கடியிலே மயில் இருக்கும். அதுக்கு கீழே காலுக்கு நடுவுல பாம்பு இருக்கும். என் காலுக்கு கீழே தான் போகணுமா? அந்த சேவல் கொடி தலைக்கு மேல இருக்கலாம் வராதா? தலையில ஆரம்பிச்சோம். அதை போல எனக்கும் ஒரு அடையாளம் உண்டு. நன்றாக உற்று பாருங்கள். நெற்றியிலே திருராமம் தெரிகிறதா? தலையிலே சடாமகுடம் தெரிகிறதா? இது கொடமா? அது கொடமா? நான் எங்கனையும் முட்டிக்கிட்டி புடைச்சுக்கு சாக்குன்னு நினைச்சேன். நான் நிலைப்படியில இடிச்சிட்டு வந்திருக்கேன். உடைச்சு போனதுக்கு யோ பூச்சி. சடா மகுடமியா? குடம் இல்ல, சடா மகுடம். கையிலே சத்ததால கட்டை தெரிகிறதா? இடுப்பிலே மகதி யாழ் தெரிகிறதா? ஏன் மாமியால இடுப்புல மாட்டிட்டே? மூதேவி மாமியால் இல்லையா? மகதி மகதியாள். காலிலே தண்டை தெரிகிறதா? பாத்தியா, இவர் அறிந்து கொண்டார். தெரியுதா? என்ன மகதேன்னா பொம்பளடா. பொம்பளைங்கிறதுனாலவே அங்கனே கட்டி தொங்க விட்டுருக்கு. ஓ அந்த ஏரியாக்கு பக்கத்திலேயே. பாப்பா அது பெண்ணு தான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெண்ணாக இல்ல, யாழா மாத்தினா யாழ் மட்டும்தான், பெண்ணெல்லாம் கிடையாது. யாழ் வந்து அதுக்கு பயன்படாது. ஆமா ஆமா, யாழ் வந்து இதுக்கு பயன்படாது சாமி. காலிலே தண்டை. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நான் யார் போல் தெரிகிறது? தெரியல. இன்னுமா தெரியல? இவ்வளவு அடையாளம் சொல்லியுமா? இது மாதிரி எங்க தெருல ரொம்ப எகத்தால பண்ணி பாத்திருக்கியா? தெருல அதுதான் சிறப்பு. இந்த பூலோகத்திலே கூட இன்னை போல் இருக்கிறார்கள்னா சிறப்பு தானையா? சொல்லு, தினமும் வருகிறார்களா? எங்க 4 பேர் வருவாங்க. ஒருத்தர் பெட்டி வச்சுட்டு ராம 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 ஒருத்தர் நோட்டு வச்சுட்டு வசூல் பண்ணுவேன். ஏய் பூலோகத்துல வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறவரா? அவங்க பூலோகத்துல, நீங்க மேலோகத்துல. அப்ப காஸ்ட்லியா இருக்கும் வருமானம். மேலோகத்துல பிச்சை எடுக்கலையா? மேலோக வாசி. அட இன்னுமா தெரியல? ஐயா நீங்க மேல வாசிங்க இல்ல கீழே வாசிங்க, பேரை சொல்லிட்டு நானே சொல்றேன். நான் சொன்ன உடனே நடுநடுன்னு நீ நடுங்கி தவிக்கிறியால் என்ன பண்ற? 2 பேருமே நான் தான் இந்த அகிலம் போட்டக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? ஏய் என்ன உன் தம்பி அதுக்கு என்னன்னு கேக்குறாப்ல? யாரு? நாரதர் தானே. ஏன் நீ அப்படி கேக்குற? நாரத மகரிஷி சத்தமா சொன்னா ஒரே தயாது. நாரத மகரிஷி. ஏன் நான் போகாத இடமே இல்லையா? நாங்களும் தான் போகாத இடம் இல்ல. அது தெரியும், அத ஒத்துக்கிறேன். இனி எதுவும் புதுசா வந்தாத்த நீங்க கூடு விட்டு கூடு தான் மாறுவீங்க. நீங்க வீடு விட்டு வீடே பாயுவோம். ஆமா ஆமா.
ஆனா எதுல சிக்காம வரீங்க அது எப்படிலாம் தெரியலங்க. அதுக்கெல்லாம் எல்லாம் முதல் பாடமே அதுதான். போன மாதிரில வரக்கூடாது. இப்படி போனோம்னா அப்படியே அங்கிட்டு போயிருவோம். சரி சரி விளம்பரத்தை குறைங்க. நான் தானப்பா இந்த அகிலம் போட்டக்கூடிய நாரத மகரிஷி. வாழ்க வாழ்க பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். உங்களை கண்டது பெரும் பாக்கியம். மகிழ்ச்சி. உங்களை பத்தி என்னை பற்றி விவரங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேசலாம். ஆனால் ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க, தாராளமா சொல்றேன். அன்னைக்கு நீ சொன்னிய ஒரு மேட்ரு, அந்த மேட்ரு இந்த கை பூலோகத்திலே என்னை பற்றி விவரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா முதலில் மகிழ்ச்சி அடைவது நான் தானப்பா. இல்லடா, பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறாரு. ஆனா அந்த விஷயத்துல நம்மளை விட லொப்பையா இருக்காருடா. நம்ம நேரடியா கேட்டுருவோம். ஏன்னா இன்னொருத்தர் கிளவி சொன்னதை வச்சு நம்ம நம்பக்கூடாது. எதா இருந்தாலும் கேளு. ஒருவேளை அது உண்மையா இல்லாம கூட இருக்கலாம். ஆமாமா, நேரா கேட்டுரும். சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேளு. ஏன் உங்களோட பழக்க வழக்க வச்சுற உங்க மாதிரியா இருக்கணுமாயா? தப்பான்னு செய்யுங்க. சரி கேளு, உண்மையா நான் ஒத்துக்கிறேன். இந்த எரணிய முண்டாட்டி லீலாவதி மேட்ரு. எருமா லீலாவதி மேட்ரு. எரணிய முண்டாட்டி என்ன ரகசியமா அது? சத்தமா கேளியா? எரணிய முண்டாட்டி இரணிய கசிப்பு தானே? லீலாவதி. ஆமா நான் தேமோ. அந்த மேட்ரு வந்து போனா ஒத்துக்கிறாப்புல. ஏய் போனதை ஒத்துக்கத்தானே வேணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மையை ஒத்துக்கணும். நன்றி. சில பய என் உண்மையை மறைச்சு எனக்கு பழக்கம் இல்லை. சில பய போயிட்டு நான் போவே இல்லை. அது என்ன நியாயம்? போன ஒத்துக்க வேண்டியதானே? சத்தியம் பண்றான், வேட்டி அவுத்து போட்டு தாண்டான். அந்த பிள்ளை மாசமா இருந்துச்சாம்ல. ஆமா, அதுக்கு நான் காரணம் இல்ல, அது காரணம் இரணியன் தான். அது நான் கேட்கறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன்டா. மாடு கண்ணு மானுன்னு சிங்க எதா இருந்தாலும் மாசமா இருந்துக்குன்னு தெரிஞ்சா ஒதுங்கிரும். சின்ன பிடிச்சிருச்சுன்னா சின்ன பிடிச்சிச்சுன்னா பக்கத்துல போகாது. ஆனா இந்த கை ரொம்ப மோசம். அதை காட்டும் மோசமா தான். ஆமா ஆமா, கற்பமான பொம்பளைகிட்ட போய் முகர கட்டை வேற எதுக்குமா கூட்டி போனேன்? இல்ல அவன் மிகப்பெரிய அசுரன். என்ன பண்ணிட்டான்? நான் கேட்கறேன், நீங்க சொல்லக்கூடாது. நான் என்னென்ன சொல்லிட்டு இருக்காப்ல? அந்த பிள்ளை மாசமா இருந்திருக்கு. ஆமா, அப்ப அவன் இறநேன்னு சொல்லியிருக்கேன். நான் காட்டுக்கு தவம் பண்ணி என் சக்தியை அதிகப்படுத்தி வரணும்னு போயிட்டு வரேன்டி. நீ அது வரைக்கும் தனியா இருக்க வீட்டுல கதவை சாத்திக்க, கண்ட நாயெல்லாம் வரும் அப்படின்னு அவன் பொண்டாட்டிட்டு சொல்லியிருக்கான் தலைவா. சரி. அப்ப அவ சொல்லியிருக்கா. சரி, அப்ப நான் போகல. இல்ல நான் போன நாய் வந்து இந்திரன் சொல்றேன். ஏன் இந்த இடத்துல இடையில விட்டேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உங்க பேச்சுவார்த்தை சரியில்லை. முதல்ல நாய் தனியாவா போகும்? அஞ்சாறு நாய் போயிட்டானே தெரியும். அப்ப அவ சொல்லியிருக்கா, நான் கதவை சாத்திக்கிறேன் மாமா, எந்த நாயும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்திரன் அந்த நாய் தான் போய் முதல்ல அவன் தான் போய் அவன் என்ன நினைச்சான், இவனே இவ்வளவு பெரிய அசுரனா இருக்கானே, இவன் மயன் எவ்வளவு பெரிய அசுரனா மாறுவேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கதையை தெரிய வைக்க வேணாமா மக்களுக்கு? நான் சொல்றேன். சரி சொல்லு. போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கேன். அப்பதான் நீங்க போறிய. ஏண்டா அப்படி அடுத்தேன் பொண்டாட்டினா அப்படி நாக்க தொங்க போட்டு தெரியலடா, வெக்கமா இல்ல? அப்படி கேக்குறாரு. வாழ்நாள் முழுக்க சரி இப்ப திரும்புவிய. நான் வந்த 18 வருஷத்துல சரி இப்ப 2 வருஷம் கழிச்சு திரும்பிவிய, சரி 4 வருஷங்கள் திரும்பிவிய. இப்ப முந்தா நேத்து வரைக்கும் நான் பாக்குறேன், சாட்சி இருக்கு. எப்பதான் இந்த பொம்பளை முகம் எப்பதான் உங்களுக்கு தீரும் அப்படின்னு இந்திரனை பார்த்து நாக்க புடுற மாதிரி கேட்டு மனசாருது. அப்ப அவனை அடிச்சு தள்ளி விட்டு அந்த நான் கூட்டி போனேன். நீங்க தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ஏய் அப்படி இல்ல, அந்த அந்த பெண்ணை அந்த சிசுவை நல்விடை காப்பாத்தி கூட்டி போனேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் தான் போயிச்சோம். சரி, நீங்க அந்த பிள்ளை தள்ளிட்டு வந்து ஆமா அங்கனக்குள்ள இதுல சூடாமணிபுரத்துல ரூம், சூடாமணிபுரத்துல அங்க ரூம் கேட்டிருக்கீங்க, கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஏய் அப்புறம் அங்கனக்குள்ள ஒரு 10க்கு 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளை உள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. உபதேசம் எதையுமே முழுசா சொல்ற பழக்கமே இல்லையா உனக்கு? ஆமையா, அந்த பெண்மணி அழைச்சு வாமா, உன் வாழ்க்கை நல்வழிப்பட வேண்டும் என்றால் உனக்கு உபதேசம் செய்யறேன்னு செஞ்சேன். செஞ்சது உண்மைதானே? ஆனா என்னையா செஞ்சே உபதேசம்? ஏய் நீ செஞ்சங்கிற அந்த 4 பேர் சிரிக்கிற பாரியா என்னை பத்தி? என்ன நான் ஒரு ஒழுக்க சீலனியா? அதுக்கு தான் கூட்டு போயிருக்கியா? எதுக்கு அப்ப சொன்னதுக்கு மூதேவி. ஒழுக்கம்னா தனி மனித ஒழுக்கம். அதான் தனியா போட்டு நேரம் அப்பவே 2 பேரும் போறாங்களா, நான் வரமாட்டேன்னு அப்படியே பின்னாடி பிடிச்சி ஓடி இருக்கணும். உபதேசம் உங்களை நம்பி வந்ததுக்கு இல்ல சாமி. நீங்க உபதேசம் பண்ண கற்பஸ்திரி இல்லையா? ஆமா அப்படியே அசந்து தூங்கிட்டா. ஆனா நீ என்னதான் பேசணும், இந்த கதையை சரியா வரீங்க பத்தியா? என்ன இருந்தாலும் அசந்துட்டாப்ல. ஏன்னா பெண்மணி தானே, அவள் கருத்தரித்து இருந்தாள். அப்ப நம்ம உடல்நிலை சில உபாதை ஒரு இயல்பு தானே. அப்ப மிகப்பெரிய முனிவன் நான் உபதேசம் செய்தாலும் கூட அந்த கருத்தரித்த காரணம் தான் அயர்ந்து விட்டாள், தூங்கிட்டா. ஆமா, அந்த நேரம் போய் நீங்க தொப்புல உண்டைய வாய வச்சிருக்கீங்க. பெரிய மனுஷன் பேசாதே. என்னையா கதை இது? யார் சொன்ன உனக்கு கதை? பிச்சு பிச்சு நீ சொல்லி கொடுத்தியா கதை? ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன். அவன் இறனி என்கிட்ட சொல்லிட்டு அழுகுறான். நாரதரைய முண்டாடி அவனுக்கு இந்த விஷயமே தெரியாதே. முண்டாடி தொப்புல கத்துறான்.
இப்போ நான் தான் அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கட்டிங்க வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் தூங்குடா முண்டை பழைய அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிறேன். அதானே அடுத்த முண்டாட்டி இப்போ புருஷனை தூங்க வைக்கிறது போதையாக்குறதுனா உங்களுக்கு கை வந்த கலை. நீங்கள் ஏன் அந்த மாதிரி இங்கே இருங்க. சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. உங்களை நான் கேட்குறேன், சத்தியம் நான் பண்ணுறேன், பண்ணுவேன். நான் உங்களை கேட்குறேன், என்ன கேட்குற? நக்கணும் முடிவு எடுத்துட்டீங்க, ஏன் தொப்புல நக்கணும்? கொஞ்சம் தள்ளி கூட டேய் அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும், நீங்களும் சந்தோஷமா இருந்துக்கலாம். அட தூங்கிருச்சு அப்பவாவது முயற்சி இப்ப பண்ணி. நீ சத்தியம் பண்ணியா நக்கனதே இல்லைன்னு? எங்களே சத்தியம் பண்ணி. ஏன் எதையா கேட்குற? நக்கனதே இல்லைன்னு சத்தியம் பண்ணியா? இல்ல சத்தியமா இல்ல. பவுடரை போட்டு போய் சொல்ல. பவுடரை போட்டு சொல்றேன் அப்படிலாம் இல்ல. ஏய் எதுலயா கொண்ட வர்றீங்க சண்டால பாவிகளா? அந்த ஆளு கையை கொடுக்க மாட்டேங்கிறாயா? நக்கிருக்காயா? ஏய் முதல்ல இரு கதையை முதல்ல முழுசா முடிச்சுறேன். எதுக்கு தொப்புளுக்கு நேரா வாயை கொண்டு போனோம்னா ஆட முழுசா கேட்டு தொலையா. ஒரு தாய்க்கு பிள்ளைக்குடைய உறவு எது வழியாயா? ஒரு பிள்ளைக்கு செய்திகளோ உணவுகளோ எது வழியாயா போகுது? தொப்புள் கொடி. அதனாலதானே அப்ப அதுக்கு நேரா வச்சு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொன்னேன். அவள் தூங்கி விட்டாலும் கூட இல்ல அதுக்கு நேரா வச்சிருந்தீங்களே எதை? அட முகத்தை தாய வாய தாயா. அதைத்தான் சொல்றான். சொன்னா கோவப்படுறீங்க. உன்னோட கதையை இப்படியா நல்ல விதமா சொல்றது? அப்ப அதுக்கு நேரா சொன்னதுனாலதான் அசுரன் பிள்ளை அசுரனா பிறக்காம அந்த மந்திரத்தை செவிமடுத்ததாலதான் பக்த பிரகலாதனா பிறந்தேன். சிறப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? என்ன போய் நக்கனே கேக்குறியா? என்ன நியாயம் இது? இந்த அம்மா தூங்கிருச்சுல்ல, இவர் நக்குறப்ப சத்தம் கேட்டிருக்கடா. சத்தம் போட்டது உள்ள இருந்து சிசு. அதைத்தான் நாங்களும் சொல்றேன். வேற மாதிரி சத்தம்னா தான் அந்த அம்மா, அந்த அம்மா இது பக்த பிரகலாதனாக பிறப்பதற்கு. ஆனா நீ ஒன்று கேட்ட பாத்தியா நக்கனியானு? ஆனா அதுக்கு நான் இல்லைன்ட்டேன். அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. கையடி கையடி கையடி. ஏய் இரு ஒரு நிமிஷம் இரு. இப்பதான் என் மருமகன் என்று நீ பெயர் வாங்கிருக்க. அது என்ன நக்கன இவ்வளவு விவரம் பேசுற அதுல வராத பெருமை இப்ப நக்கனு சொன்னதுல பெருமை வந்துச்சா? நக்கனு என்னத்த நக்கனு கேளியா? அதை சொல்லக்கூடாது, அது பேரை சொல்லக்கூடாது. யோ ராமகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முனிவர்கள் சாப்பிட்ட எச்சிலை நக்கனையா? ஆமா எல்லாமே அதனால தான் நான் ஞானியா உருவாகிறதுக்கு காரணம். புரியுதா? ஒரே ஒரு கருத்து சொல்றேன், சொல்லுங்க. இதாச்சும் நியாயமா இருக்குமா? அது சரி. எல்லா இடத்துலயும் போய் புது இலையே நக்க முடியாது. சில இடத்துல எச்சி இலையும் நக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாப்பிள்ளைக்கு சரி உபதேசம் இலை கிடைக்குது, பொழந்து இலை கிடைக்குதுன்னு நக்கிட்டு போக வேண்டியதானே. நல்லது, நிறைய பேசலாம். சிறப்பு மகிழ்ச்சி. உங்களை சந்தித்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நல்ல கடிச்சிட்டு சொல்றேன், அவ்வளவு சந்தோஷம். சரி இதோ சத்தம் கேட்டு கொண்டிருக்கு. ஆமா உங்க பேர் சொல்லவே இல்லையா? நானாச்சும் நாரதன் சொன்னேன், உங்க பேர் சொல்லவே இல்லையே. மிகப்பெரிய குற்றம் இல்லையா? வெங்காயம் வெள்ளப்போடு. ஏய் ஒரு காத்தேன் கருப்பேன் சுப்பேன் பேர் வச்சா நியாயம். அது என்ன பேர்? வெங்காயம் வெள்ளை பூண்டு. எதுலயும் வித்தியாசமா இருக்கணும். அவன் வெள்ளப்போடு, நான் வெங்காயம். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதனை இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்த பெருங்காய ஏரகத்து செட்டியார் சொன்னார பாத்தீங்களா? அப்ப அதற்குள்ளும் ஒரு அர்த்தம் உண்டு. சரி சிறப்பு. ஆனா ரெண்டு பேர் இருக்கியே, ஆனா சோடி ஒண்ணுதானே வந்திருக்கு. பகிர்வுல பிரச்சனை வந்துடாதா? ஏன் எங்களுக்குள் பிரச்சனையே வரா. மாப்பிள்ள நான் அங்கே போறேன், இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு முன்னெச்சரிக்கையா பேசிக்கிறீங்க. இல்லை, செருப்பு அங்க கிடந்தால் அந்த தெரு பக்கமே நான் போக மாட்டேன். அதே நேரம் வெள்ளப்பூடிகளுடைய செருப்பு அந்த பக்கம் கிடந்துச்சுன்னா அந்த பக்கம் நான் போக மாட்டேன். ஒருவேளை அந்த செருப்பை நாய் தூக்கி சென்று விட்டால் நாங்க ரெண்டு பேரும் நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டு அந்த நாயைத்தான் சிலதள்ளி அடிப்போம் நாங்க. நன்றாக தெரிந்து கொண்டது. வாழ்க பல்லாண்டு. சரி இப்ப அடுத்த அவள ஒரு பிள்ளை இருக்குன்னு, அந்த பிள்ளை நான் பார்க்கலாமா? நல்லா சந்திக்கலாமா? பாருங்க. ஏன்னா நான் பார்க்காத பெண்களே கிடையாது. அது தெரியும். அது இப்ப முழுசா கேளையா? ஒன்னொன்னா இப்பதான் வருதுடா. ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை மேலோக மாதுக்கள் நடன மாதர்கள். அங்கேயும் நடன மாதிரி தான். ஆமா பூலோகத்து நடன மாதர் இருந்தாலே ஒரு அற்புதமான பெண்மணி மாதவி, ஒரு ஆகச் சிறந்த நடன மாதாக விளை. என்ன நீ சிரிக்கிற இருந்தாலும் முறைக்கிறான். நடன மாதிரி தெரியுதானா? என்னடா ஏய் என்ன அவ பேரை கேட்டா எனக்கு பிடிக்காது. ஏன்? மாதவி ஒரு பொம்பளை, அவளை பத்தி நான் பேசுறேன். ஏய் பூலோகத்திலான நடன மாதங்களிலே ஆகச் சிறந்த நடனமாது. அவள் நடனத்திற்கு வசியப்பட்டுதானே கோவலை திரும்ப செய்து கொண்டாள். மிகப்பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய சரித்திர கதையை போய் மூஞ்சி சுளிக்கிற, தலையில் அடிச்சுக்கிற. மாதவி செஞ்ச வேலையை கேட்டா அவங்களே மூஞ்சி சுளிப்பாக. ஏன் அப்படி என்ன? கண்ணைக்கும் கோவம் நல்லா கேளுங்க. கண்ணைக்கும் கோவலும் கல்யாணம். ஆமா இப்போ கோவல நல்ல பிராயம். கண்ணைக்கு 5 வயசு. 5 வயசு தான். இந்த பிள்ளைக்கு மாம்பழத்தை கையில் கொடுத்து சும்மா விளையாட்டுத்தன்மை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஆடல் பாடலுக்கு வந்தவதான். ஆடல் பாடலுக்கு இல்ல, நாட்டிய பெண்மணியாக
டான்ஸ் குரூப் தான் வந்தவே ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே டக்குன்னு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பணுமா இல்லையா? பேமெண்டா? சம்பளம் ஊதியம். ஆடுறதா ஆடிட்டு இருக்கலே கோவலனை பார்க்குறான், நல்லா பருவமாக இருக்கேன், இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குது, இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு வெயிட்டு காசு பார்ட்டின்னு கவக்கு அவனை சைஸ் பண்ணி கொண்டு போயிட்டான். ஆமாம் 12 வருஷம். ஆமாம் மாதவியோட குடும்பம் நடத்தி 12 ஆண்டுகள். 12 வருஷம் நல்லது தெரிஞ்சிருக்கு. அப்படியே மாதவியை பிடிக்கல. 12 வருஷம் சாரை புறம் உறிஞ்சிட்டு சக்கையை விரட்டி விடுறான் அவன். ஆமாம். அப்போ அங்கேருந்து இங்கே வரேன் 12 வருஷம், இங்கே 5 வயசுல போனது. ஆமாம் 12 5 17 வயசுல இளம் பருவம் வங்கையாகிறதா கண்ணகி. நல்ல கண்ணகி வெயிட்டாக நிற்கிறான். ஆமாம். அவன் கோவலை அங்கே பூரா ஊதிட்டு வெறுங்குழாயை கொண்டுட்டு வர்றேன் அங்கேருந்து. வெறுங்கொலாயா? புரியலையே. அப்புறம் வந்தானே இந்த பிள்ளை பார்த்துட்டு மாமா அப்படின்னு கத்தி. ஆமா ஆர்வமாய் தாய் இப்பொழுதாவது என்னை தேடி வந்தீர்களே நம்ம ஆசையோடு கட்டி அணைத்தாலாம். அவன் கட்டி அணைச்சிட்டு உள்ள பெட்ரூம் போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டாங்க 2 பேரும். ஏன் அவன் முடியல முண்டை போயிலுப்பா அங்க 12 வருஷம் என்ன ஒரு கதை சொல்றாரு? படுக்கையறைக்கு அழைத்து சென்றத கதையே இல்லையே. இருக்கா? அப்ப கண்ணகி கேக்குது, என்ன மாமா படக்கணும் இப்படி, ஏன் இப்படி சங்கடப்படுறீங்க? முடியல இல்ல, நான் 12 வருஷம் அங்கே வேலை பார்த்தது அப்படின்னு. சரி மாமா போய் மாத்திரையாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. மாத்திரையா? ஆமா மாத்திரை வாங்க கண்ணகி கோவலன் அனுப்பிதான் கதை எங்கேயும் மணிமேகலை காப்பியத்தில் இல்லையே. அப்பத்தான் அழுகுறான், கையில காசே இல்லடின்னு கத்துறான். அப்பத்தான் இந்த மாமான்னு சிலம்ப கழட்டி கொடுத்து. ஓ முகர கட்டையர் பாரு, 2 பேரும் முகர கட்டையன். கண்ணகி உனக்கு சிலம்ப கொடுத்தது போய் மாத்திரை வாங்குறதுக்கா? அது இல்ல, மாமா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுடைய அத்தியாவசிய பொருள் நீ வீட்டுக்கு ஜாமான் வாங்க, வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு உங்க ஜாமானுக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துருங்க மாமான்னு சொல்லி கொடுத்து விட. அவன் போய் அவன் பூம்புகாரில் கடற்கரை ஏரியாவில் நல்ல மெடிக்கலே இல்லை. அப்போ சொல்லியிருக்காங்க மதுரையில் தான் கிடைக்கும் இந்த மாத்திரைன்னு இருக்காங்க. அப்போ கிளம்பி போயிருக்கான் மதுரை. அங்கே போயிட்டு தான் அவன் மஞ்சு பற்றி வந்துட்டு நான் இங்கே அரண்மனையில் தான் வெயிட்டான மாத்திரை கிடைக்கும்னு கூட்டு போய் அங்கே சண்டால பாவிகளா எவ்வளவு பெரிய கதையை கடைசியில் மாத்திரை வாங்க கோவலை வந்தான்னு சொல்லி முடிச்சிய. அதெல்லாம் எழுதாம இருக்காங்க இந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்திய மண்டே 2 பேரும் பொழந்துட்டு விட்டுருவேன். நீங்க இதுக்கே இது வந்து நாங்க ராமாயணத்துல ஆரம்பிச்சோம்னா ஐயா உங்கள்ட்ட இருந்து ராமாயணத்தை காப்பாத்துறேன். அந்த பிள்ளை இருக்கனே அந்த பிள்ளையை வர சொல்லுங்க, ஆசி கொடுத்து உங்க தங்கைக்கு ஆசி வழங்கும். வெங்காயம் நாராயணா வெள்ளப்போடு அத்தாச்சி வர சொல்றேன். ஆமா எங்க சாமி போயிட்டாரா? போயிட்டாப்ல. ஆமா ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேர் இப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரு நாரதர் வந்தாரு. நாங்க இன்னைக்கு பெரிய புண்ணியம் என்னன்னா, இன்னைக்கு வந்திருக்க இதே குழு எல்லாருமே இப்பதான் பார்க்குறேன். ராஜநடிகர் மட்டும்தான் வரல, மீதி எல்லாருமே காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் 10 நாள் நாங்கள் போய் அங்கே தங்கியிருந்து காசியில் நாடகம் ஆடிட்டு வந்தோம். அங்கே காசி நாடகத்தில் என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம். திடீர்னு ஆமாம் கோவலன், பக்த பிரகலாதா, மதுரை வீரன், சாவித்திரி, பவளக்குடின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம். நாங்கள் போனது 15 பேர் தான் போயிருந்தோம். 15 பேரில் பார்த்தீங்கன்னா வந்த நாரதர் வேடம் போட்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை திருவாளர் ஜெயமாதவனும் வெங்கடேஸ்வரன் ஒரு நாரதர் வந்திருந்தார். 2 பேரும் எந்த வேஷம், ஏன்னா அவங்களுக்கு இந்த வள்ளிரவனை தவிர வேறு நாடகம் தெரியாது. நாங்கள் அங்கே உட்காந்து வச்சு நாங்கள் 2 பேரும் சொல்லிக் கொடுப்போம். இதாண்டா இதான் மேட்ரு, இதான் மேட்ரு, இதை எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இல்லை இந்த 2 ஜாம்பவான்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெயினில் போகிறப்ப அட்ட செகண்டில் ஒரு சார்ட் மாதிரி போட்டு அந்த டைமிங்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த 2 பேருமே பண்ணாங்க. கரெக்டாக மக்கள் மத்தியிலேயே ரீச் ஆச்சு. அது எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. மொழி தெரியாது இல்லை, அதில் பெரிய தப்பு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜெயமாதனுடைய பேக்கு ட்ரெயினில் மிஸ் ஆயிடுச்சு. கொண்டு வரணும் பேக்கு. அதில் என்னென்னா கேட்குறான், அடே நம்ம இந்த மாதிரி பேக்கு எவன்ட்டையுமே கிடையாதுடா, யாரா தூக்கிட்டு போனதுன்னு. அப்போ மணி என்ன சொல்கிறேன், ஒரு ஆள் தூக்கிட்டு போனால் நான் பார்த்தேங்கிறேன். ஏன்டா முண்டை பிடிச்சிருக்கலாம்லடான்னு தெரியல விட்டுட்டேங்கிறேன். தூங்கினா அது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பேக் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு புது பேண்ட்டு சட்டை ஒரு ஷூ இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, 2 ஜட்டி தான். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாடகத்திலையும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்தோம்னா நாங்கள் கொடுத்த எல்லா கேரக்டரையும் அது கரெக்டாக அது ஏன்னா வேஷம் போட்டு பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நடிகர்கள் ரொம்ப கம்மி. அதில் வந்து என் மாப்பிள்ளையும் வெங்கடேஷும் அப்படி அருமையாக நடித்தாங்க. மாதவனை கதம்ப நிகழ்ச்சியில் கூட கொண்டே கலக்க விட்டுட்டான். என்ன வேஷம் போட்டாலும் பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. ஒரு சிறந்த நடிகனாக மாறி இருக்கிறார் மாப்பிள்ளை மாதவன் என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். கொஞ்ச காலமா பாட்டுலையும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு. மாடி மயிலே மரகத கோயிலே
நான் சோக பாட்டு பாடியிருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்க? சோகத்தை குத்தாக மாத்துவோம். ஜாலி ஆக்கிட்டோம் அதை. நாங்கள் சோகத்தை கூட குத்து சாங்கா மாத்துவோம். இந்த குத்து வித்தியாசமா இருக்கே. நம்ம குத்து எப்பவுமே வித்தியாசம். எப்படி? நான் தூங்குனதும் உனக்கு பிடிக்கல. அத்தாச்சி, என்ன அத்தாச்சி, யாருக்கு யாரு அத்தாச்சி? இப்ப நீ அவரு கொண்டாட்டி ஆ, ஏன் அத்தாச்சி ஆ. இப்ப இங்கிட்டு வா. இப்போ அங்கிட்டு போ. இப்போ நீ வந்து என் தம்பி பொண்டாட்டி. இப்ப உனக்கு கொழுங்க. பெரிய நடுவுல நிக்காத. இப்ப நான் யாருக்கு பொண்டாட்டின்னு இப்ப சொல்லுங்க. முதல்ல யாருக்கு மூடு வருதோ அவங்க. ஆமா. ராணி. அப்ப உங்க ரெண்டு பேருக்குமே நான் பொண்டாட்டி ராணி. இல்லையா? என்னப்பா? இங்கே வா, பெட்டிக்காரர் கூப்பிடுறேன். இங்கே வா, என்னன்னு ஏழு. ஏண்டா என்னடா இப்போ இவர் பொண்டாட்டி. டேய் ஏயா வம்ப கொடுத்துற? நல்லா அவனே பயந்து போய் உட்கார்ந்து விஷப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆமா. பாவத்தை. கேமராக்கு முன்னாடி போய் நிக்கட்டுமா? அது முன்னாடி தாண்டி நிக்கிறேன். ஆமா. இல்ல அவருக்கு பின்னாடி போய் நிக்கட்டுமா? அவருக்கு பின்னாடி எதுக்கு போய் நிக்கிற? கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. கேமராவுக்கு முன்னாடி ஒரு நிக்கிற. விஷயம் தெரியுமா? நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் இருந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாடா. அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். சிறுசை பெருசாக்குவார். பெருசை சிறுசாக்குறான். மறுபடியும் சொல்லுங்க. சிறுசை பெருசாக்குவார். வாங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அவரே முடியலன்ட்டு போயிட்டாரு. அப்புறம் அவரே எங்களிடம் தோத்து விட்டார். சத்தியம் பண்ணிட்டு போயிட்டார். ஐயோ, ஏண்டா வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வேண்டாம், அப்படியெல்லாம் வெறுக்க கூடாது. நாங்களே தெய்வமே அப்படி தெய்வமே பொய்யாலே நன்றி சொல்லுவேன். தெய்வமே ஏ தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லுவேன். என்ன ஓடிட்டாப்ல? தெய்வம் உள்ள போய் குத்தாடிக்கிட்டு இருக்கு. ஐயோ தெய்வம் தெய்வம் எங்கே? சிந்தனை தேடி அலைகின்றது, தெய்வத்துள் தெய்வம் இருக்கின்றது. தெய்வமே தெய்வத்தை செய்கின்றது. தெய்வம் தெய்வம் எங்கே இருக்கின்றது? என்னமோ சொல்ல வர்றாங்க. ஏங்க என்னைய புடிச்சிட்டாருங்க அவரு. எங்கே? கைய பிடிச்சிட்டாரு. சரிதானே? தெய்வமே தெய்வத்தை செய்கின்றது. தெய்வமே சாட்சி சொல்கிறது. அது சாமி கைய பிடிச்சிட்டாரு. பொய் பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காத விஷயம். இங்க ரெண்டா அவங்க ஆசி தர மாட்டாங்க, நீ தான் சொல்லிட்டு உள்ள வந்த. நான் பையே தான் பிடிச்சேன். இல்ல கைய தான் பிடிச்சிங்க. என்னது? என்ன பையவே பிடிச்சிட்டீங்களா? ஆமையா, இத்தனை ஆண்டு காலம் நான் பிடிக்காத அந்த பையை நீர் பிடித்தீரா? அந்த கையை குடுமையா? அவன் கிடக்கிறான், நீ வா என் கண்மணி. யோ தொப்புளை காட்டு. கையை தொட்டார்கள் என்றால், அந்நிய ஆடவர்கள் தொட்டார்கள் என்றால் நம்ம குலாச்சாரப்படி ஏச்சியை தொட்டு தொப்புள்ள வைக்கணும். ஆமா, அன்னைக்கு ஒரு முழுது அப்படித்தான் தொட்டு வைக்கும் போது கை நழுவி விட்டது. கையவே காணவில்லை. நான் ரெண்டு பேர்ட்டு வந்து வாச்சிருக்கேன் பாரு. கையில் தானே சோறு திங்க. யோ பையனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கைய தான பிடிச்சீங்க. எதுக்கு நக்கற முத்தம் கொடுக்குற கருமம்? பைய பிடிச்ச கை தானே? ஆமா, பைய பிடிச்சனா? யோ நான் ஒரு பையா ரெண்டு பையா? ரெண்டு பையன் தான். இந்த கையுமா? யோ அட முழுசா கேளுங்கய்யா, நான் நாரதர்ல இங்க ஆசி வாங்கணும். அந்த புள்ள உள்ள வந்து ஆசி விழுந்துச்சு. நீ விலகிறியா? நீ எப்படி ஆசி வாங்க வந்த? வேண்டாம் அம்மா. காலில் விழுக போன பிள்ளைய கைய வேமா பிடிக்காம பைய பிடிச்சேன். அத சொன்னேன், புரியுதா? காலில் விழுகாதமான்னு பைய பிடிச்சேன். இந்த பையா மெதுவா பைய மெதுவா. மெதுவா மெதுவா. காதல் பாட்டு. அப்பா அடுத்த கவலை யாருப்பா இருக்கிறது? அலக்கட்டும் சாமி. சாமி, அலக்கட்டும். சாமி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? சாமி வேற எது இதே மாதிரி ரெண்டு சேர்த்துக்காம நாடகம் கொடுத்து வச்சிருக்கியா? அன்னைக்கு தலைவலிக்கு நாடகம் வராம இருக்கு. சாமி ரெண்டு புருஷனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. என்ன ஒரு பாகுபாடு இல்லாம கேட்டா பாரு வையால. சாமி துப்பிட்டு போயிட்டாருங்க. அப்பத்தான் எதவாக இருக்கும். ஈரப்பசை வேண்டும் அல்லவா? எச்சிரிப்பு
செய்வதுதான் தங்கச்சி போல உங்க ரெண்டு பேரும் விஷத்தை வச்சு கொள்ளணும். காலக்குட்டியா புச்சிலி ஓடி வாடா செல்லம். ஓடி வா ஓடி வா ஓடி வா ராசா. வாடா செல்லம். கவிதை பாடு குயிலே குயிலே இது வசந்தமே. ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே புதிய ராகமே. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே. இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. உதயமானதே புதிய கோலமே. வெளிகள் யாவிலும் வர்ணஜாலமே. நான் நினைத்த திருநாள் ஒரு நாளில் நாளே. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே. இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. புஷ்பங்களே ஆசை எண்ணங்களில் மிதக்கும் மடியேனை வாழ்த்துங்களே. வானவெளியில் பலவரும் பறவை நானுவது போல் எனக்கு என கவலை. காற்று என் பக்கம் வீசும்போது காலம் என் பேரு பேசும்போது வாழ்வு எனக்கு வாசல் வருது. நீரும் இதுவாக யாவும் சுகமாக கவிதை பாடுப்போம் குயிலே குயிலே வசந்தமே. இளமையாக விழுவே இதுவே உதயமானதே புதிய கோலமே. விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே. நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இராதே. அண்ணா அம்மா அழைத்த காரணம் என்ன? நம்ம சாமி வந்திருக்கார். கொடுத்து வச்சவங்க ரெண்டு பேரும். ஏண்டா பாவம் அந்த பிள்ளை. கோயில்ல போய் சொல்லிடுறாங்க. ஆ? இவங்க ரெண்டு பேரும் நம்பி அணி போற. இல்லம்மா ஆ. அது ரெண்டு பேரும் பத்திரமா கூட்டிக்கிட்டு திரியுறேன். எனக்கு நிறைய விஷயம் தெரியுமே. போட்டுரு. என்ன விஷயம்? சாமிகள் நடமாட்டம் இருக்கிறது. என்னது சுவாமிகள் நடமாட்டமா? முனி ஓட்டம் இருக்கிறது. முனியா? அப்படி என்றால் உடனே அழைத்து வாருங்கள். யாரு பூசாரியவா? முனி என்றால் பெரிது. நான் போய் கூட்டிட்டு வரவா? வேண்டாம் அவர் போய் எப்படி பார். அண்ணா ஐயா சாமி அந்த பரம்பரை பாட்டை பாடிடுங்க. அந்த பரம்பரை பாட்டை பாடிடுங்க. அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டு. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி தன்னை வளர்த்தே. ஆனா இரக்கமே இல்லாத சாமிடா அவரு. சுவாமி அடியவள் வணங்குகிறேன். நானும் அடியில கும்பிடுறேன். அண்ணே உனக்கு எம்புட்டு ஆசை. அதனால தான் ஆண்டவன் இப்படி குறைச்சிருக்கேன். சரி இருக்கட்டும். காசியை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து விட்டது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் போயிருக்கீங்களா? அங்கே லிங்கம் எவ்வளோ பெருசா சின்னதா? நம்ம எல்லாம் காசிக்கு போனோம். நீங்கள் அதை நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறீங்க. எப்படி அதை ஒத்துக்கிட்டா சரி, அவ்வளோதான். தலை தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் படைத்தேன் வாழ்கவே. இளையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குலக்குருமே அருள் வெள்ளமே. நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி சுரங்கே சென்னை சுரம் காலம் ஈரநாடு யாரு வெறி யார் வெல்வார் உலகிடமே. தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்து வாங்கவே.
மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனி தமிழ் நீயே உறவில் குரல் நீயே அறிவில் மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனி தமிழ் நீயே அலைகளை ஏழையும் குடித்து அருந்தமணி இலக்கணம் அடித்து மலையின் மமதியை அழித்து மாதாபியின் ஆயுளை முடித்து நீங்க நினைக்கிறது எதுவுமே இங்க கிடைக்காது. இது என்ன உண்மையிலே பெண்களுக்கு கூட இடை உங்க இடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அசைவு. ஆனா இதெல்லாம் நல்லா பண்றீங்க. இது எப்படி? ஆமா, அது வந்து யாருடைய ஞாபகார்த்தம்? பரதநாட்டியம். ஏன் உங்க யானத்துக்கு பரதநாட்டியமே ஆடலாமே. என் சகோதரி சாந்தி அவர்கள் அலைகடையையும் பிடித்து அருந்தமணி இலக்கணம் அடித்து மலையின் மமதியை அடித்து மாதாபியின் ஆயுளை முடித்து மாணவர் புகழும் மானிடர்களும் காணமுதவும் காணவர் விதம பதமும் மொக்கமும் திட்டு விலங்கன் மிகுந்த மரங்கள் வழங்கிட்டு ஏத்தியாச்சு. பறக்கிறது நம் கொடி, இறக்க விடப்படாது. ஆமா, சிறுமியர்கள் பாதம் போட்டு வணங்குகிறேன். நல்லாசிகள் பல கூற வேண்டும். வாழ்க வாழ்க போலாண்டு. ஆனா என் மனசில் தோன்றத ஒன்று சொல்லவா, இந்த கர்ணன் வந்து தன்னுடைய கவச குண்டலத்தை இறந்துட்டான்னா அவன் இறந்துருவானா. அதே மாதிரி துரோணாச்சாரியர் இந்த கழுத்தில் போட்டு தாயத்தை இழந்து அவர் இழந்துருவாராம். உங்க 2 பேருக்கும் இந்த வாடை மட்டும் இல்லைன்னா அன்னைக்கே உங்களுக்கு சொல்லி பிடிச்சிரும். அதானே இன்னைக்கு வந்து தொலையாமாங்கிட்டு அவன் இதை போட்டு புத்தோன்றாங்க. இல்ல நீங்க சும்மா இந்த 2 செல்லுமே பழைய செல்லு. சார்ஜர் பக்கத்துல அப்படி இல்ல, இப்படி சொல்லிக்கிட்டா யார் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்கன்னு ஒரு திட்டமிட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இருவருக்கு வேற ஏதாச்சும் வர வேணுமா? ஏமா நீ சார்ஜர் உரம் இருந்தா கொடுத்துட வேண்டியதானே. உனக்கு என்ன வர வேண்டும் சாமி? என்னம்மா? எங்கே என் புருஷங்க? இங்கதான் இருக்கேன். புருஷங்களா? இந்த இத புடியா, சும்மா தானே இருக்கிறேன். புருஷங்கன்ற ஆமா. எங்க 2 புருஷனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வெங்காயத்துக்கு வெள்ளை கொடுக்கும். ஆமா சாமி. நம்பர் 1 நம்பர் 2. நல்லா இரு. உன் தலையெழுத்து இதுதானா யாரும் மாற்ற முடியாது. ஐயோ முடியல சாமி, எல்லாத்தையும் விஷத்தை வச்சு கொண்டு வரலாமான்னு பாக்குறேன். முடியல சொல்ல இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி என்ன முடிங்கறேன்னு கேக்குறேன். வந்தாரை வரவேற்பதும் வந்தவரை வாழ வைப்பதும் தமிழுடைய